வெல்கம் டு சார் சக்தி சுவையா சுவை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பேப்பர் பேக் வந்து எப்படி செய்ய போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாத்தையும் நான் ஒரே டைம்லேயே உங்களுக்கு சொன்னேன்னா குழப்பமா இருக்கனால தான் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போறேன். இன்னைக்கு வந்து பேக் எப்படி செய்ய போறோன்றதை நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பேக் வந்து செய்ய போகிறோன்னா பண்ண போகிறோன்னா பர்த்டே பேக் தான். இதுதான் வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது அதிகமாக அந்த பேக் தான் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மால் சைஸு இந்த சைஸ் பேக் தான். அதனால் உங்களுக்கு வந்து ஸ்மால் சைஸ் பேக் தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8.5க்கு 9 அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா மாப்ளித்தோப் ஷீட்டு. இது ஜிஎஸ்எம் வந்து 90 ஜிஎஸ்எம். இது நிறைய டைப் ஆஃப் வெரைட்டியில் வந்து ஜிஎஸ்எம் இருக்குது. நம்ம வந்து இந்த பர்த்டே பேக்கு 90 ஜிஎஸ்எம்மே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலு வந்து சில்வர் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக் ஸ்கேலோ இல்லை மர ஸ்கேலோ யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்கேல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபாயிலிருந்து 45 ரூபா இருக்கும். இந்த சில்வர் ஸ்கேல் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து பேக் போட்டு சொல்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். நான் உங்களுக்கு முதல் சொல்லி கொடுக்குறதுனால பென்சிலில் மார்க் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து பென்சிலெல்லாம் மார்க் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து எந்த சைஸ் பேக் போட்டாலும் இந்த மெஷர்மெண்ட் மட்டும் எப்போயுமே மாறாது. இதை விட ஸ்மால் சைஸில் போட்டாலும் சரி, இல்லை ரொம்ப லார்ஜில் போட்டாலும் சரி, இந்த 1 இன்ச்சு மட்டும் மாறவே மாறாது. இப்போ 1 இன்ச்சு வந்து நான் அளவு எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பர்த்டே பேக் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு கேட்பாங்க. இப்போ நான் 1 இன்ச்சு அளவு எடுத்துட்டேன். இந்த அளவு வந்து எல்லா பேக்குமே காமனான ஒன்று. இப்போ இந்த 1 இன்ச்சு வந்து மடித்து வச்சுருக்காங்க. இதில் இருந்து கரெக்டாக வந்து 3 இன்ச்சு அளவு எடுத்து இதையும் வந்து பென்சிலால் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் வந்து மடித்து விட்டுக்கோம். லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு எடுத்து நான் மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு எடுத்து அதையும் வந்து நான் இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 1 இன்ச்சு எடுத்தோம்ல அதில் வந்து கம் போட்டு அப்ளை பண்ணிக்க போகிறோம். நான் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால இந்த கம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து பேக்குக்கு வந்து இந்த கம் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து என்ன கம் யூஸ் பண்ணணும், இந்த கம்மெலாம் எங்கே கிடைக்கின்றதை நான் அடுத்த வார வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த 1 இன்ச்சு மடித்தோம்ல அதில் வந்து நம்ம மேலே கம்மு அப்ளை பண்ணி இந்த கார்னர் ஏஜ் இருக்குது பாருங்கள், இதை எடுத்துகிட்டு வந்து இது கூட சேர்க்கணும். உள்ளெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, மேலே தான் அப்ளை பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. இது மேலே தான் இப்போ வந்து அப்படியே இந்த கார்னர் எடுத்துகிட்டு வந்து போட்டு இப்போ வந்து ஒட்டிக்கிறோம். போட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 இன்ச்சு எடுத்தோம்ல, 3 இன்ச்சு எடுத்து மடிச்சிடலாம். அந்த மடிப்பு தான் இது. இதை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது இப்படி நல்லா இப்படி போட்டு நல்லா இது பண்ணால் இந்த பஃபே வருது பாருங்கள், அது வந்து அழகாக சமமாகிடும். இதையும் வந்து நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோ. அதே மாதிரி இப்போ இது வந்து 1 இன்ச்சு அதை பிடிச்சி நம்ம இந்த மாதிரி நல்லா அப்படி உதறி இது பண்ணால் இந்த சைடில் இதே மாதிரி பஃபாக வரும். இதையும் வந்து அழகாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல தான் 3 இன்ச்சு அளவு வச்சோம், தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு 2 சைடில் 3 இன்ச்சு அளவு வந்திருக்கும் பாருங்கள். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள் 3 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 3 இன்ச்சு. இப்போ வந்து இந்த கார்னரையும் கொஞ்சம் இப்படி உள்ளே அழுத்தி விட்டு இதை வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணிப்போம். பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த எஜ்ஜியும் ஒரு பேக் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படி டைம் வந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும். இல்லை வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்து கற்றுக்கிட்டு போடுறாங்கன்னா அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷமாவது டைம் எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து 2 ஸ்டெப்பு வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பாட்டம் வந்து போட போகிறோம். எப்பயுமே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 இன்ச்சு எடுத்தோம்ல, அப்போனா பாட்டம் வந்து 2 இன்ச்சு எடுத்துக்கிட்டால் போதும். சைடில் வந்து 3 வந்துச்சுன்னா பாட்டம் 2, சைடில் வந்து 5 வந்ததுன்னா பாட்டம் வந்து 4. இதுதான் அளவு. இப்போ வந்து நம்ம 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்துப்போம்.
இந்த 2 இன்ச் அளவு எடுத்துப்போம். இப்போ இந்த 2 இன்ச் அளவு எடுத்தோம்ல அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து அதிகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது, கம் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் இதில் வேலை. இது ஒன்றும் கஷ்டமான வேலைலாம் எதுவுமே கிடையாது. இப்போ 2 இன்ச்சு மடிச்சிட்டோம்ல, இந்த கார்னர் எடுத்து இப்போ பாருங்கள், இந்த மடித்த பாருங்கள் இந்த அளவில் வச்சு அழகாக நல்லா மடித்து விட்டுடுங்க. நல்லா அழுத்தி மடித்து விட்டுடுங்க. இந்த மடிப்பு தான் நம்ம அங்கே வந்து பாட்டம் மடிக்கிறதுக்கு சரியாக வந்து உட்காரும். அதில் இந்த கார்னர் 2த்தையும் எடுத்து இந்த சைடு உங்களுக்கு பென்சிலில் போட்டு காமிக்கல, பென்சிலில் காமிச்சிட பாருங்கள். 2 இன்ச்சு அளவு எடுத்தோம்ல, அந்த 2 இன்ச்சு அளவெல்லாம் இப்போ இந்த கார்னர் வச்சு மடிச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ இதை மடிச்சிட்டோம். இதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுதான் நல்லா வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா W ஷேப் வருதுங்களா, W ஷேப் மாதிரி வருதுங்களா. இதை வந்து கொஞ்சம் இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சி கொஞ்சம் உள்ளே இது கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த இது மடிப்பு வருது பாருங்கள், இந்த மடிப்பை பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் இந்த மடிப்பு பிடிச்சி இது பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த 2 இன்ச்சு எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணோம்ல, அந்த மடிப்பு தான் இது. அழகாக உட்காந்துருச்சு பாருங்கள். நம்ம அங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அழுத்தி மடிப்பு கொடுக்குறோமோ அழகாக ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துரும். இப்போ இதை வந்து இந்த இடத்துல இது பிடிச்சி கொஞ்சம் உள்ளே அடக்கின மாதிரி நீங்கள் அழுத்துனீங்கன்னா அழகாக வந்து உட்காந்துரும் பேக் பார்ட்டு. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த பக்கம் நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இந்த 2 இன்ச்சு எடுத்து இப்படி மடித்தோம்ல, இந்த மடிப்பு தான் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி எடுத்து இப்படி மடித்தது தான் இப்போ இது ஓப்பன் பண்ணுறோம். இதை எடுத்து இந்த W ஷேப் வருதில்ல, இது பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லையும் சைட்லையும் பிடிச்சி அழகாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா அழகாக தட்டிட்டு விட்டுருங்க. அதே மாதிரி ஸ்கேலால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இப்படி தீர்த்துனீங்கன்னா பேப்பர் வந்து கிழிஞ்சு போயிடும். இல்லை இதில் வந்து பிரிண்டிங் போட்டிருந்தாங்கன்னா அந்த பிரிண்டிங் வந்து தெரிஞ்சு போயிட மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏதாவது இப்போ கண்ணாடி கிளாஸு இல்லை பவுலு இந்த மாதிரி எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வச்சுக்கணும். நீங்கள் வந்து இப்படி நல்லா அழகாக மடித்து இந்த மாதிரி நல்லா தீட்டி விட்டுக்குங்க. அழகாக ஆகிடும். நல்லா நீட்டாக இருக்கும் பேக் பார்க்குறதுக்கு. இப்போ இது கையால் இந்த 2 கட்டை விரல் எடுத்து இது லாஸ்ட் எந்த வரைக்கும் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டை. இப்போ நம்ம வந்து பேக் போட போகிறோன்னா இதிலே வந்து நமக்கு வந்து ஷீட்டு வந்து மீறும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சைஸில் 8.5க்கு 9 சைஸ் கட் பண்ணலாம். அது வந்து ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி அங்கே ப்ரெஸ்ஸில் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எதுக்குன்னா உள்ளே ஏதாவது கொஞ்சம் வெயிட்டாக கொஞ்சம் திங்ஸ் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கோசம் தான் இந்த கார்டு நம்ம வைக்கிறது. இதில் இருக்கிற இந்த ஷீட்லேயே வந்து நம்ம வந்து கட் பண்ணி தர சொல்லிடலாம். நீங்கள் வந்து இப்போ கேலண்டர் ஷீட் இருக்குல்ல, மந்த்லி கேலண்டர் ஷீட் இருக்குல்ல, அதில் வந்து இது வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த ஷீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க, இதே அளவில் கொஞ்சம் கால் சைஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 ஓரத்துலேயும் வந்து கம் அப்ளை பண்ணி இங்கே பாருங்கள், இது உள்ள ரெஃபரன்ஸ் இது உள்ளே வந்து நான் வச்சிடுறேன். ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நல்லா உள்ளே ஏதாவது ஒரு திங்ஸ் வைக்கிறேன்னா டக்குன்னு கீழே விடாது. அதனால தான் கரெக்டாக இந்த இதில் வச்சு இதை ஒட்டிக்க வேண்டியதான். அதே மாதிரி வந்து கம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து நான் பிரிண்டிங்கில் போடுறேன். ப்ளைன் பேக்குனால வந்து எல்லா பக்கமும் நான் வந்து கம் போட்டுக்கலாம். இதே வந்து பிரிண்டிங் அதாவது பிரிண்டிங் போட்டது மாதிரி இருந்துச்சுன்னா கம் வந்து எல்லா இடத்துலையும் போட முடியாது. ஒரு சைடில் அதாவது 2 பக்கத்தில் வந்து ஒரு சைடில் தான் போட முடியும், ஒரு சைடில் சும்மா தான் வைக்க முடியும். அதே மாதிரி கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னருக்கு மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது. இந்த 4 சைட்லேயும் ஏன்னா ஒரு சைடில் வந்து கம்பெனி சீல் வரும். அதனால் ஒரு சைடெலாம் இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை மடித்து பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த செகண்ட்
மடித்து பண்ணி அதுதான் பேகு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா உள்ளார எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த 3 இன்ச்சு எடுத்தோம்ல அந்த அளவு, கீழே வந்து நம்ம வந்து 2 இன்ச்சு தானே எடுத்தோம். இப்போ பார்க்குறீங்களா 2 இன்ச்சு எடுத்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் 3 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள். எப்பவுமே இந்த சைடில் நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதை விட 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி தான் இந்த கீழே பாட்டத்துக்கு எடுக்கணும். இப்போ வந்து பாட்டம் ரெடி ஆகிடுச்சு, சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டேக் தான் நம்ம போட போகிறோம். எப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 1 இன்ச்சு எடுத்தது வந்து எந்த அளவு வந்து மாறாதுன்னு சொன்னால், அதே மாதிரி தான் டேக் விஷயத்துலேயும் இந்த 1 இன்ச்சு வந்து எப்பயுமே மாறாது. எந்த சைஸ் பேக் எடுத்தாலும் இந்த 1 இன்ச்சு மட்டும் மாறவே மாறாது. எந்த பேக் எடுத்தாலும் இந்த 1 இன்ச்சு வந்து அப்படியே தான் நம்ம போட போகிறோம். இதையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிப்போம். இதை வந்து அழகாக உள்ளே வந்து அப்படியே மடிச்சு விட்டுக்கும். இந்த நீங்கள் ஒரு அந்த பைப்பு போல் இருந்தால் கூட அதை கூட வச்சு கூட நீங்கள் அழகாக தீத்திக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மடிப்பு கொடுக்குறீங்களோ நல்லா அழகாக வந்து பேகு சூப்பராக நல்லா நீட்னஸாக வரும். இப்போ பேகுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ டேகு தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஒரு நாங்கள் வந்து பல்காக எடுப்போம், 10,000 20,000 டேகுன்ற மாதிரி எடுப்போம். ஆனால் வந்து இப்போ கடையிலேயே இது வந்து விற்குது. பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபாய் இல்லை 2.50 வரும் இந்த டேக். இது அதுதான் இப்போ நம்ம வந்து வைக்க போகிறோம். டேக் பொறுத்த வரைக்கும் கம்மு வந்து நிறைய அப்ளை பண்ணணும். சும்மா லைட்டாலாம் பண்ணக்கூடாது, நிறைய இதில் வந்து பூசி இது பண்ணணும். இது வந்து எப்படி வைக்கிறதுனா, பேக்கில் நம்ம 1 இன்ச்சு மடித்தோம்ல, ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் பாதியும் மீதி ஷீட்டில் இருக்கிறதுல பாதியும் தான் இந்த டேக் வந்து அப்ளை வைக்கணும் நம்ம. ஏன்னா இந்த 1 இன்ச்சில் மடிச்சில் மட்டும் மேலே வச்சுட்டுனா இப்படி பேகை தூக்கும் போது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா இந்த மேலோட தூக்கிட்டு வந்துடும். அப்போ இது ரெண்டுத்துலையும் சேர்கிற மாதிரி நம்ம வச்சாதான் பேக் வந்து பிச்சுட்டு வராது. இப்போ இதில் பாதி ஒட்டணும், அந்த கீழே இருக்கிற ஷீட்டில் பாதி ஒட்டுற மாதிரி விட்டுங்க. பாருங்கள், இதில் கொஞ்சம் வரணும், மேலே அந்த மடிச்சதில் கொஞ்சம் வரணும், கீழே இருக்கிற ஷீட்டில் கொஞ்சம் வரணும். இந்த மாதிரி தான் வந்து டேக் வந்து நம்ம ஒட்டணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரையே வந்து நல்லா முறுக்கி போடுற இந்த டேக் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் டேக் இருக்குது. இது வந்து இந்த ஸ்கெட்டுக்கு இதுக்கெலாம் வரும் பாருங்கள், நல்லா இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது, காட்டன் டேக் இது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நைலான் டேக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்துச்சுன்னா அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி பேக் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது வந்து அவ்வளோவா வந்து இது ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் சொல்லலாம். இது வந்து யாருமே கஸ்டமர் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வரும். அதிக மூவிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் வர இந்த டேகு தான். பேக்கே வந்து கிழிஞ்சிட்டு போனால் கூட இந்த இது வந்து ஸ்ட்ராங்காக ஹெவியாக நிற்கும். இந்த டேகு தான் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லி கொடுக்குறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி உங்களுக்கு வந்து இந்த பேகு செய்யறதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லைன்னு எதுக்கு சொன்னேன்னா, நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெப்சைட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஷீட்லேயோ இல்லை வந்து இந்த பசங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷீட்லேயே இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்லாம் வந்து போட்டு அந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு கஸ்டமர் கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேகு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சில பேர் இது வந்து ஆனால் தாம்பலம் சைஸ் பேக் கிடையாது, பர்த்டே சைஸ் பேக்கு தான். ஆனால் சில பேர் வந்து இதிலே வந்து ஒரு தேங்காய் போட்டு சின்ன சின்ன தேங்காவாக போட்டு கொடுப்பாங்க. இல்லை வந்து வேறு ஏதாவது கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரின்னா அதுக்கு கொடுப்பாங்க. இதுதான் இப்போ வந்து அதிகமான மூவிங் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேகு தான். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ஸ்டில்லு, இல்லை வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டில்லு அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இல்லை வந்து தேங்க்யூ மட்டும் போட்டு கொடுப்பாங்க. அவங்க கஸ்டமருக்கு விருப்பக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ பேக் பார்த்தீங்களா ஆயிடுச்சுங்க. இப்போ பேகு போட்டாச்சு. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது வந்து புரியலைன்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இதில் வந்து எவ்வளோ வருமானம் வரும்னு முக்கியமாக சொல்லிடுறேன். நிறையா நண்பர்கள்லாம் வந்து வீடியோஸ் போடுறாங்க, நான் பார்க்குறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா 1 மணி நேரம் வேலை செஞ்சுனா வந்து நமக்கு வந்து 1000 ருபீஸு, 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 7000 ரூபாய் அப்படிலாம் சொல்கிறாங்க. நாளெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலே நம்மளால் வந்து ஒரு 500 ரூபாய் இல்லை இறந்து ஒரு 600 ரூபாய் அதுதான் வாங்க முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர் வந்து அட்டை பாக்ஸில் வந்து சோப்பு வச்சு விட்டுனா வந்து அதுக்கு வந்து 1000 ரூபாய், பென்சில் பாக்ஸ் வச்சா 1000 ரூபாய் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நிறையா வந்து ஃபேக்கான நியூஸ் தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் வந்து இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரியலாகவே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு ப்ரூஃபோட காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ரோத் ஆகிற பிஸ்னஸ். இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து முழுக்க இதுதான் வந்து நல்லா இதுவாக ரன் ஆகிட்டு இருக்க போகுது இந்த பிஸ்னஸ்ஸு. இதில் வந்து எவ்வளோ கிடைக்கும்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேகுக்கு வந்து எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு பேக் ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து 2 ரூபா, ஒரு பேக் போட்டால் 2 ரூபானா ஒரு நாளைக்கு வந்து உங்களால் நீங்கள் வந்து வீட்டு வேலை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த ரெஸ்ட் ஹவர்ஸ்லாம் வந்து இந்த பேக் அவங்க செய்ய போகிறாங்க. எவ்வளோ செய்ய முடியும் பார்த்தோன்னா ஒரு 200 பேக்காவது அவங்கள செய்ய முடியும். அப்போ 200 பேக்கு அவங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் கால்குலேட் பண்ணிங்க. அதே மாதிரி தான் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்சாக ஒருத்தவங்க வந்து ஒரு வேலை பண்ணாங்கன்னா இன்னும் அதிகமாக எடுக்கலாம். எப்படி தெரியுங்களா? அது இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டிப் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு சைடில் மட்டும் கம் போட்டு 1 இன்ச்சு போட்டு மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. ஒருத்தவங்க அந்த டேக் மட்டும் போடுவாங்க. ஒருத்தவங்க வந்து அந்த பாட்டம் மட்டும் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 5 பேராக வந்து ஒரு பேட்சாக உட்காந்து இந்த பேக் வந்து போட்டாங்கன்னா 200 பேக் இல்லைங்க, ஒரு ஆளும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 500 பேக்கே கூட போடலாம். சரிங்களா? அதுதான் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக வந்து இந்த பேப்பர் பேக் பிஸ்னஸ் வந்து சூஸ் பண்ணி அவங்க எடுத்து ரன் பண்ணலாம். இதில் வந்து இல்லை நான் வந்து வீட்டிலே இருந்து வந்து பார்ட் டைம் மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து இந்த மாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இல்லைனா வந்து இந்த மகளிர் குழுவாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் நம்பி வந்து இந்த பிஸ்னஸை எடுத்து அவங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பாக நீங்கள் கொடுக்கலாம். இது மூலிமா உங்களுக்கு வந்து வருமானமும் கிடைக்கும். இன்னைக்கு வந்து மேப்பிள் தோப் ஸ்ட்ரீட்ல ஸ்மால் சைஸ் பேக் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து வேற மெட்டீரியலில் வேற சைஸ் பேக் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே வந்து ரா மெட்டீரியல் கிடைக்குன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து அடுத்த வார வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.